சிம்ம ராசிக்கு வருட கிரகம்னு சொல்லக்கூடியது குரு. அது ஏன் வருட கிரகம்னு சொல்கிறோன்னா, ஒரு ராசியில் ஒரு வருஷம் மட்டும்தான் அது இருக்கும். அடுத்த வருஷம் அது அடுத்த வீட்டுக்கு போகும். ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட எல்லா யூடியூப் சேனல்லையுமே நீங்கள் இந்த சனி வக்ரம் பயிற்சி பார்த்துருப்பீங்க. அதாவது பின்னோக்கி நகர்வது, அது வக்ரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி குரு இந்த தடவை இந்த 2026ல் முன்னோக்கி நகரப் போகிறார். இந்த முன்னோக்கி அவர் நகரும் பொழுது அது ஒரு விதமான மாறுபட்ட பலன்களை தரும். ஏன்னா இப்போ மேஷம் தொடங்கி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் எல்லா ராசியினருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஆனால் அது மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஒரு குரு அதிசாரமாக முன்னோக்கி போகும்போது இதுவரை நடக்காத நல்ல விஷயங்கள் கூட இனிமேல் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது சிம்மத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி ரொம்ப சிரமத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுலேருந்து விடுபட முடியுமா? அதே மாதிரி கன்னிராசினர், துலாமும் சரி, விருச்சிகம், தனுசு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனம் இறுக்கம் இருந்துச்சு. இதில் மகரம் ஓரளவு தப்பிச்சிருந்தாலும் இப்போ இன்னும் அதை விட கொஞ்சம் நல்ல நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பும். கும்பமும் மீனமும் 7.5 சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த குரு அதிசாரம் என்ன செய்ய போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள், என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் பகுதிக்குள்ளார சொல்கிறேன். இது உங்களுக்கு அக்டோபர் எண்டில் அல்லது நவம்பர் மாதம் முதல் வாரத்தில்னு வச்சுக்கோங்களேன். இது ஒவ்வொரு பஞ்சாங்கத்துக்கு மாறுபடும். அது அந்த நவம்பர் வாக்கில் இது அதிசாரமாக கடகத்திலிருந்து இப்போ உச்ச வீட்டில் இருக்கார். கடகத்திலிருந்து முன்னோக்கி நகர்வதை நம்ம அதிசாரம்னு சொல்கிறோம். சிம்மத்துக்கு போவார். அப்போ அவருடைய பார்வை எல்லாமே மாறும். குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள். இப்போ தான் இருக்கக்கூடிய வீட்டையே அவர் மாற்றுறாருங்கும்போது அந்த பார்வைகளும் மாறும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்தந்த வீடுகளுடைய பலம் எதெல்லாம் இப்போ உங்களுக்கு மைனஸாக இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ மறுபடியும் நிவர்த்தியாகி தோஷங்கள் நீங்கி பாசிட்டிவாக வரப்போகுது. கிட்டத்தட்ட அனைத்து ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது, குறிப்பாக எந்தெந்த விஷயத்தில் நன்மைகள், எதில் கவனமாக இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நம்ம இதில் சொல்ல போகிறோம். அது தவிர லைஃப் லாங்குக்கும் நமக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு இந்த பகுதியின் இறுதியில் நிறைய விஷயங்கள் நான் சொல்வதாக இருக்க, கவனமாக பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது மட்டும்தான் என்னுடைய இந்த ஒரு நீங்கள் ஆலோசனையெல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த 4 மாத காலங்கள், இப்போ நவம்பர் தொடங்கி ஜனவரி 2027 வரைக்குமான அந்த ஒரு ஷார்ட் பீரியட், அக்டோபர் எண்டில் தான் அவர் போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதங்கள்னு வச்சுக்கிட்டா கூட இந்த 3.5 மாதங்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்க போகுது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் துவங்கி முடிக்க முடியாமல் இருந்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் முடித்து கொள்ளக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு இந்த குரு பகவான் தரப்போகிறார். இது ஒரு வகையான ஒரு மாபெரும் ராஜயோகங்களை ஒரு சில ராசியினருக்கு உண்டு பண்ண போகிறார். குறிப்பாக சிம்ம ராசிக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், அஷ்டம சனியில் இருக்கிற உங்களுக்கு இப்போ சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருக்கார். தன்னுடைய குணநலன்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அந்த சனியை உச்சம் பெற்ற குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் இவ்வளோ நாள். பட் இப்போ சிம்மத்துக்கே ஜென்மத்துக்கே குரு வரார். உங்களுடைய கேந்திரஸ்தானத்தின் மீது அவருடைய பார்வை விழப்போகிறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு, அதாவது இவ்வளோ நாள் இந்த கடகத்தில் இருந்தது வரைக்கும் 4ஆம் வீட்டை பார்த்து கொண்டு இருந்தார். இப்போ இந்த உங்கள் ஜென்மத்துக்கே வரும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீதும் பார்வை இழப்போகிறது. இது மாதிரி எந்தெந்த ராசியினருக்கு என்னென்ன பார்வைகள் நலன் கொடுக்க போகுதுங்கிறத விளக்கமாக இப்போ நம்ம சொல்வதாக இருக்கோம். தயவு கூர்ந்து இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கான இலவச ஆலோசனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் இருக்குது. 23 அக்டோபர் தொடங்கி அடுத்த வருடம் 24 ஜனவரி வரைக்குமான காலகட்டம் குரு கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்து உங்கள் ராசியின் மீது ஜென்ம ராசியாக அமரப்போகிறார். அப்போ ஜென்மத்தில் வரக்கூடிய குருவினால் உங்களுக்கு நன்மையா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் நன்மையே. ஏன்னா அந்த வீட்டில் அவர் உட்காரும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய கேந்திர ஸ்தானங்களின் மீது அவருடைய பார்வை விழும். குறிப்பாக அவர் உங்களுக்கு 5ஆம் வீடு, திரிகோண ஸ்தானங்கள்னு சொன்னோம். 5, 7, 9 வீடுகளை அவர் பார்ப்பார். 5ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நடந்தேறும். ஒரு வரணமையிலையா வரணமையும்,
ஒரு கிரக பிரவேசம் போன்ற விஷயங்கள் செய்ய முடியாமல் வீடு பாதியிலே நிற்கிதா, நல்லபடியாக கட்டி முடிப்பீர்கள். அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்தானமான 7ஆம் வீட்டின் மீதும் குருவினுடைய பார்வை விடும். அப்படி விழும் பொழுது குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் அது ஜென்மத்திற்கு வரும் பொழுது மிக சரியாக அந்த 5, 7, 9 பார்ப்பார். அதில் இந்த 7ஆம் வீடுங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அல்லது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் மிகுந்த ஒரு மனமகிழ்ச்சியோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அது அமையும். ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தால் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் வருவார். அதே போல் லைஃப் பார்ட்னராக இருந்தால் உங்கள் மனதை புரிந்து கொண்ட ஒரு ஆணோ பெண்ணோ உங்களுக்கு வந்து அவங்க ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தருவாங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது இந்த காலகட்டத்தில் சால்வ் ஆகி ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஹார்மோனியஸான லிவிங்கை வந்து அது கொடுக்கும். 9ஆம் வீட்டின் மீதும் குருவினுடைய பார்வை இந்த காலகட்டத்தில் விழும். 9ஆம் வீடுங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தின் மீது குருவினுடைய பார்வை விழும் பொழுது உங்களுக்கு எண்ணற்ற பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைத்தே தீரும். நீங்கள் எதிர்பார்க்காத வகைகளில் இருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வந்து சேரும். அது உங்களுக்கு பெரிய மனமகிழ்ச்சியை தரும், வெற்றிகளை தரும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளோ நாள் வந்து சனி வந்து உங்களுக்கு அஷ்டம சனியாகி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்து கொண்டு இருந்தால் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நிறைய உங்களுக்கு வந்து கடன் சிக்கல்களை உருவாக்கி இருந்தால் தான். ஆனால் இப்போ அந்த நிலையெல்லாம் மாறப்போகுதுங்கிறத நீங்கள் முழுமையாக நம்பியே தீர வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புங்கிறது வந்து எல்லா நேரங்களிலையும் கிடைத்து விடாது. இப்போ இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்கள் லைஃப் வந்து வேறு நிலைக்கு வேறு ஒரு லெவலுக்கு போகவே போகிறது. இது சிறிது காலகட்டமாக இருக்கலாம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வெறும் 4 மாத காலங்களுக்குள்ளார தான் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்க போகுதுங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த 4 மாதங்கள் போதும் இறைவன் நினைத்தால் உங்கள் லைஃப்பை வந்து அடுத்த நிலைக்கு தூக்கி வைப்பதற்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து உங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொள்வதற்கு அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களுக்கு சென்று வரலாம். குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சென்று வரலாம். வியாழக்கிழமைகளில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு குரு ஸ்தலங்களுக்கும் சென்று வரலாம். சிவனை குருவாக வழிபடக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள். முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று வரலாம். எதுவும் வந்து நீங்கள் குறிப்பாக ஒரு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய நன்மைகள் மேலும் பெருகும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. பிறந்த தேதி ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் எனக்கு வேணும். தயவுசெய்து யாரும் சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்லாம் அனுப்பாதீங்க. அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம்தான் அனுப்பணும். இது 2 டீட்டெயிலையும் கீழே தர்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சிட்டு 3 நாட்கள் டைம் கொடுங்க. குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு தான் அனுப்பணும். அப்படி அனுப்பினீர்கள் என்றால் உங்களுக்கான பொது பலன்கள், இந்த பெயர் உங்களுக்கு பொருந்தியிருக்கா பொருந்தலையா, பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் ஆலோசனை கட்டணம் செலுத்தி நீங்கள் மேற்கொண்டு பலன்கள் பார்த்துக்கலாம். பட் இப்போ நான் சொன்னது வரைக்குமான விஷயங்களை இலவச பொது பலன்களாக நீங்கள் பெறலாம். அதிலேயே உங்களுக்கு நிறைய குறிப்புகள் கிடைக்க போகுது. உங்கள் பிறந்த தேதியின் அம்சம், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அம்சம், உங்களுடைய தற்போது அமைந்திருக்கக்கூடிய பெயர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அது உங்களுக்கு சரியாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிற மற்ற ஆலோசனைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து இந்த குரு வக்ர காலத்திற்கு மட்டுமல்ல, லைஃப் லாங்குக்குமான ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக அது உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும்.